வியூவர்ஸ், வெல்கம் டு #food. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சமையல் புதினா சட்னி. இதை எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்க போறோம். இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்றத ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். ஒரு கை அளவு புதினா எடுத்திருக்கேன். கூட உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன், உடைச்ச கடலை 2 ஸ்பூன், 2 வரமிளகா, கொஞ்சம் புளி, 3 பல்லு பூண்டு, ஒரு சின்ன பீஸ் தேங்காய், அப்புறம் பெருங்காயம், இது கூட உப்பு, தாளிக்க எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை. இதுதான் இதுக்கு தேவையான பொருள். இதை எப்படி செய்யறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி மறந்துடாம நோட்டிஃபிகேஷன் பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானதும் இந்த மாதிரி 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன், ரீஃபைண்ட் ஆயில். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த உளுத்தம்பருப்பை போட்டுக்கலாம். கருகிடாமல் வறுத்து எடுத்துக்கணும். இது கூட வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. பூண்டு எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. புதினாவை நல்லா தண்ணி பிழிஞ்சிட்டு இதோட இது கூட போட்டுக்கணும். இது கூட நம்ம எடுத்து வச்ச தேங்காய், புளி எடுத்து வச்சிருக்கோம்ல, அதையும் இதில் சேர்த்துக்கணும். இப்போ இதை நல்லா வதக்கணும். வதக்கும் போது புதினா நல்லா சுருங்கிடும். உப்பு சேர்க்கக்கூடாது. இதை நல்லா வதக்க மட்டும் செய்யுங்க, உப்பு சேர்க்காதீங்க. ஏன்னா புதினா சுருங்கிடும். அப்போ உப்பு எந்த அளவு போடணுன்றது தெரியாமல் போயிடும். வதங்கி சுருங்கினதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. கொஞ்சம் சுருங்கினதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர் உங்களுக்கு பெருங்காய ஃப்ளேவர் பிடிக்கும்னா அதிகமாகவே சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ புதினா இலையெல்லாம் நல்லா சுருங்கிடுச்சு, வதங்கி கொஞ்சமாகிடுச்சு, நல்லா வாசனையாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா சில் பண்ணிவிடுங்க ஃபேன் காற்றுல. சில்லானதும் மிக்சியில் இதை கிரைண்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இதை மிக்சியில் மாற்றிக்கிட்டோம். இப்போது இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க உடைச்ச கடலை சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. இது நல்லா அரையணும், அதனால் 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிடணும். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் அப்படி துவையல் மாதிரி வேணும்னா இதை அப்படியே சாப்பிட்லாம் தாளிச்சிட்டு. இப்போ நான் இதில் லைட்டாக தண்ணி சேர்த்துருக்கேன், ஒரு சின்ன கிளாஸ் அளவு. இங்கே பாருங்கள், இதை நல்லா இப்படி கரைச்சி விட்டு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு. நம்ம இப்போ தாளிக்கலாம். சட்னி தாளிப்புக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன். அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுறோம். ஒரு காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன். அது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தாளிப்பை இந்த சட்னியில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம புதினா சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் சமைச்சு பாருங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும். நார்மல் புதினா சட்னி இல்லாமல் இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸோடு சேர்த்து அரைச்சி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறந்துடாமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி சர்க்கிளுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. வேறு ஒரு சிம்பிளான ரெசிபியோட மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரம் சத்யா ஆனந்த்.